இங்க 2 பேர் வண்டியில ரொம்பவே வேகமா போய்க்கிட்டு இருக்கவானுங்க. ஒருத்தன் மட்டும் வண்டிய ஸ்லோ பண்ணிடுவான். இன்னொருத்தன பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க போலீஸ் கிட்ட மாட்டிக்குவான். அங்க இருக்க போலீஸ் பார்த்தீங்கன்னா, இந்த பையன பார்த்துருவாங்க. உடனே வர சொல்லுவாங்க. அவனும் போலீஸ் கிட்ட வந்துகிட்டு இருக்குவான். கிட்ட வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க போலீஸ் கிட்ட இருந்து அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேகமா கிளம்பி போயிடுவான். இந்த பையன் தப்பிச்சு போன உடனே அங்க இருக்க ஒரு போலீஸ் விடாம விரட்டிக்கிட்டே வருவாரு. இவன் ஒரு வளைவுல போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி இருக்கும். அந்த லாரி ஃபுல்லாவே இரும்பு கம்பி இருந்திருக்கும். அது குத்தி அதே இடத்துல இறந்து போயிருக்கும். ஆனா இவன் ஜஸ்ட் மிஸ்ட்ல உயிர் தப்பிச்சிருக்கும். இவன் பின்னாடியே வந்துட்டு இருக்க போலீஸுக்கு இதே நிலைமை தான் ஆகும்னு சொல்லிட்டு உடனே வண்டியை விட்டு கீழே இறங்கிடுவான். அங்க இருக்க ரோடுக்கு முன்னாடி போயிட்டு இவன் கை காட்டிட்டு நிற்குவான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் கிட்ட வந்து கரெக்டா பிரேக் அடிச்சிடுவாரு. அந்த போலீஸ் பாத்தீங்கன்னா இந்த பையன் மேல ரொம்பவே கோவமா இருக்குவாரு. அதனால அந்த போலீஸ் ரொம்பவே திட்டிக்கிட்டு இருக்குவாரு. உடனே அவரோட சாவி எடுத்துட்டு அந்த பையன் வேகமா ஓடி போயிடுவான். இந்த போலீஸ் பாத்தீங்கன்னா உடனே அடுத்த செக் போஸ்ட்டுக்கு கால் பண்ண போகுவாரு. ஆனா அந்த கம்பியை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா கால் பண்றதை நிறுத்திடுவாரு. ஏன்னா இந்த பையன் மட்டும் அவரோட வண்டியை நிறுத்தலன்னா அவர் அதே இடத்துல இறந்து போயிருக்குவாரு. அதுக்கப்புறம் இந்த பையனும் அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற இடத்துக்கு கிளம்பி போயிடுவான்.